வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா டைட்டில் இது, என்னடா புதுசாக ஏதோ போட்டிருக்க, என்னடா பண்ணுற, என்னடா நடக்குது, என்னடா வீடியோ போடாமல் திடீர்னு இப்படிலாம் வீடியோ போடுற, அரசியலுக்குள்ளே இறங்கிட்டியான்னு நீங்கள் பார்க்குற ஒரு அந்த 50 வியூஸ் இருக்காங்களே அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நடிகர் விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நாமக்கல் சுற்றுப்பயணத்துக்கு வந்தார். நான் நாமக்கல் அப்படின்றதுனால நான் நாமக்கல்லில் போயிட்டு பார்த்தேன். எப்படிலாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, எப்படிலாம் ஈவெண்ட்டு நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு போனேன். என்ன நடந்துச்சு அப்படின்றது சில கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. நம்ம சென்னை மாகாணத்தோட முதலமைச்சரா இருந்த சுப்பராயன் அவர்கள், அவர்தான் மாபெரும் மனிதர். எஸ், இதுதான் நடந்துச்சு. அவ்வளோ கூட்டம், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5,000 மக்கள் இருந்த, ஒரு 5,000-6,000 மக்களாவது இருந்திருப்பாங்க. ஒரு மனுஷனுக்காக வந்த கூட்டம் அது, விஜய்க்காக வந்த கூட்டம். பட் விஜயை தாண்டி சில நபர்கள் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க? சரி, நான் ஒரு சில நபர்களை நான் எல்லாத்தையும் அப்படி சொல்லலை. ஒரு சில நபர்கள் சரியாக பண்ணலை. இந்த ஈவெண்ட் ஃபெயில்ஸ். நான் சொல்கிறேன், ஒரு ஈவெண்ட்னால் எப்படி நடத்தணும் அப்படின்னு தெரியாத மாதிரி நடந்தது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இது நான் சொல்லக்கூடாது. நான் நேரில் போய் பார்த்து அந்த களத்தில் இருந்தனால நான் சொல்கிறேன். என்னடா நீ இவ்வளோ பேசுகிற அப்படின்னா, ஆமாங்க, இப்போ ஒரு பேனர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பேனர் மேலே ஏறக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியணும். விஜயை பார்க்குறதுக்காக தான். விஜய் நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் தெரிவார். ஏன்னா ஒரு வேனில் தான் வராரு. கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஹைட்டில் இருக்க வேனு. அந்த வேனில் அவரை பார்த்தீங்கனாலே தெரியும், எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் தெரியும். நீங்கள் தள்ளவும் தேவையில்லை, நிற்கவும் தேவையில்லை, அப்படின்னு பார்த்தாலே தெரியும். பட் நீங்கள் ஃப்ளெக்ஸ் மேலே ஏறுறதுக்காக உங்களோட தனியாக நீங்கள் தெரியணும் அப்படின்றதுக்காக நிறையா பேர் நியூஸ் சேனல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறையா பேர் பண்ணாங்க. ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அந்த கூட்டம் திடீர்னு அந்த வண்டி நிற்காதனால அந்த வண்டியை நோக்கி எல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. அந்த பாதி பேர் லேடிஸ், குழந்தைங்களாம் இருந்தவங்க வெளியில் வரவும் ட்ரை பண்ணாங்க. ஸோ அதனால் 2 பேர்த்துக்கும் ஒரு இதாகி அது ரொம்ப ஒரு கிளாஷ் ஆகி நிறையா பேர் அவங்க ஒருலாம் கீழே விழுந்துட்டார். ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறாங்க. விஜய் பேசிகிட்டே இருக்கார், கீழே விழுந்துட்டார். அவர் மேலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. பட் இங்கேருந்து மேலே கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்கன்றாங்க. நோ ரெஸ்பான்ஸ் மேலேருந்து மாவட்ட செயலாளர் யாரோ மேலே பொறுப்பாளர் யார் போட்டுருந்தாங்கன்னு தெரில. அவங்ககிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்படி தான் இருந்துச்சு விஜயோட பிரச்சாரம், நாமக்கல் பிரச்சாரம். நான் பிரச்சாரத்தில் அவர் பேசினதை பற்றிலாம் எதுவும் சொல்ல விரும்பலை, எதுவும் பேச விரும்பலை. அதை யார் பேசணுமோ, யார் ரிப்ளை பண்ணணுமோ அவங்க ரிப்ளை பண்ணிக்குவாங்க. நம்ம இந்த பிரச்சாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். பட் இந்த சின்ன பசங்க கூப்பிட்டு வர்றாங்க பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லில் ஒரு சில இடத்துல கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல கொடுத்துருந்தா ஒன்று அவங்க இந்த இடத்த காலி பண்ணிருக்காங்க. பட் இந்த இடத்த கொடுத்ததே தப்பு தான். அதனால் ஒரு ஃப்ரீயான ஒரு இடத்துல கொடுத்துருக்கலாம். பட் இந்த இடத்துல கொடுத்ததுனால நிறையா கடையோட ஃப்ளெக்ஸு, அந்த நேம் போர்டு அதை உடச்சிட்டானுங்க.
அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸு எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 ஃப்ளெக்ஸாவது அந்த ரோடு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அந்த 150 ஃப்ளெக்ஸில் ஒரு 100 ஃப்ளெக்ஸ் உடச்சிட்டாங்க, கிழிச்சிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் விஜயை பார்க்கணும், அந்த அதை கிழித்து அந்த ஓட்டையிலேருந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அண்டு அவங்களுக்கு வந்து இது வந்து அண்ணாவோட ஃப்ளெக்ஸு, அதை நம்ம கிழிச்சா எப்படி அப்படின்லாம் இல்லை. அண்ணா, எம்ஜிஆர், விஜய் அவரோட ஃப்ளெக்ஸ் எல்லாம் அப்படி கிழிச்சு அது விஜயோட மூஞ்சிக்கு நடுவுலேருந்துலாம் பார்த்தாங்க. நான் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோவில் பாருங்கள், விஜய் பேசிக்கிட்டே இருப்பார், அவருக்கு பின்னாடி இருக்க அவரோட ஃப்ளெக்ஸே கிழிஞ்சிருக்கும். இதுதான் வந்து இவங்களோட ஒரு அறிவாக இருக்குது. இந்த அறிவை வந்து எப்போ டெவலப் பண்ணுறாங்களோ அப்போ தான் டிவிகே கட்சியும் டெவலப் ஆகும். ஸோ நான் இதில் நிறைய வளவலன்னு பேசாமல் ஓவராலாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். கூட்ட நெரிசலை எப்படி பார்த்துக்கணுன்ற ஒரு பேசிக்கான சென்ஸ் வந்து டிவிகே பொறுப்பாளர்கள்ட்ட இல்லை. ரெண்டாவது வந்து நல்ல ஒரு ஆம்புலன்ஸ்லாம் இருக்குது, பட் அது தேவைப்படுற நேரத்தில் வரலை. தண்ணியுமே இவங்க நிறையா வச்சுருந்தாங்க, அது தேவைப்படுற இடத்துக்கு போகல. 3. அது 4, வெளியில் வரவங்களுக்கும் வழி விடலை, உள்ளேயும் இவங்க போகலை. 5, அந்த ஃப்ளெக்ஸு போர்டு கடையோட அது எல்லாத்தையுமே அடித்து உடைக்கிறது, எந்த இடம்லாம் கிடைக்குதோ அந்த இடம்லாம் ஏறி போகிறது, அது ஒரு பேசிக்கான இல்லை. இந்த ஒரு சில விஷயங்களெல்லாம் அவங்க வந்து மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் நான் வந்து உண்மையாலே பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, டாக்டர் பிரபு அப்படின்னு ஒருத்தர் டிவிகேயில் இருக்கார், அவரோட மருத்துவ குழு நல்லா வேலை செஞ்சாங்க. அதுக்கு வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பட் ஒரு சில விஷயங்கள் தவறாக நடந்துச்சு அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து எல்லா மாவட்டங்களையும் நடக்கும். நம்ம டிவியில் பார்க்குறனால நிறைய விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்கிறேன். பட் இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் வந்து காலையில் 9 மணிலேருந்து கூட்டம் நிற்கிறாங்க. அவர் வந்தது 3 மணி. வர வழியில் டிராஃபிக்கு அவங்க இருந்தது அதெல்லாம் இருக்கட்டும், பட் அவர் வந்தது ஒரு 3 மணி. அவர் வந்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வரீங்க ஓகே, நீங்கள் லேட்டாக வரீங்க, மன்னிப்பு கேட்டுட்டீங்க ஓகே, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. ஒரு மக்கள் வந்து உங்களுக்கு காலையிலேருந்து நிற்கிறாங்க, ஒரு 2000-3000 பேர் நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த மேலே நின்று கை காமிச்சிட்டே போயிருந்துருக்கலாம். கொஞ்சம் தூரம் அப்படியே வண்டியிலே போயிருந்துருக்கலாம். ஏன் கீழே விழுந்துருவீங்களா? அவங்கள பிடிக்கிறதுக்கு 4 பவுன்சர் இருக்காங்க, மேலே பிடிக்கிறதுக்கும் இடம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாகவே போயிருந்தா கூட அப்படியே மேலே கை காமிச்சிட்டே போயிருந்துருக்கலாம். ஏன் அதை செய்யலை அப்படின்றதான். அவர் பேசி அந்த 15 நிமிஷம் ஸ்பீச் முடித்த உடனே அவர் கீழே போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னே தெரில. அங்கேருந்து 3000 மக்கள் அவர் தேடுறாங்க ஃப்ரண்ட் சீட்டில், எங்கே விஜய் அப்படின்னு. என்கிட்டலாம் ஒரு சில பேர் சொல்லிட்டு போகிறாங்க. இதுவே வந்து அவர் வந்து எட்டி பார்க்க மாட்டுறாரு, எப்படி வந்து அவர் மக்களை சந்திப்பார் 2026 அப்படின்றலாம் கேட்டாங்க. அது நீங்கள் உங்கள் ஓட்டு இருக்குது, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி என்னோடய பதில் வந்து இருந்துச்சு. நான் வந்து டிவிக்கு அகென்ஸ்டாகவும் பேசலை, இந்த மாதிரி ஆப்போசிட் கட்சிக்கு பாசிட்டிவாலாம் நான் பேசலாங்க. என்ன நடந்துச்சு, இதுதான் நடக்குது, இப்படி தான் இருக்குது டிவிக்கு பிரச்சாரம், மாநாடு, எல்லா ஈவெண்ட்டுமே இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து பாதி பேர் எனக்கு தெரிஞ்ச இருந்து 80% பேர் வாட்டர் ஐடியே இல்லாதவங்க, அந்த ஸ்கூல் பசங்க, காலேஜ் ஃபஸ்ட் இயர் பசங்க, இவனுங்க தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட்டத்தை தவிர்த்துட்டு அவர் யாரை பார்க்கணும், பெண்களை பார்க்கணும், பெரிய முதியவர்களை பார்க்கணும், அண்டு வேலை செய்கிற மக்களை பார்க்கணும், விவசாயிகளை பார்க்கணும். இந்த மாதிரி சில பேர்த்த பார்த்து அவர் பேசி இறங்கி வாங்க வந்து பேசுங்க, வந்து பேசியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆஞ்சநேயர் கோயிலுக்கெலாம் போயிருந்துருக்கலாம், நிறைய பேர் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போயிருக்கலாம். அண்டு அப்படியே அங்கே ஒரு மக்களை சந்திச்சிருக்கலாம். பாதி இடத்துல நிறைய இடத்துல வந்தாங்க, மக்களை சந்திச்சிக்கலாம். அண்ட் ஒரே ஒரு நல்லது எனக்கு இன்றைக்கி நான் பார்த்தது நான் பார்க்கல, பட் இது வந்து நடந்துச்சு அப்படின்னு நான் வீடியோ பார்த்தேன். அஜித் அவர்களோட ஃபோட்டோவும் விஜய் அவர்களோட ஃபோட்டோவும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து அவர் வாழ்த்துக்களுடன் அப்படின்னு சைன் போட்டு கொடுத்தாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி விஜய்கிட்ட. ஸோ அங்கே தான் உட்காந்துட்டு வந்தவர் இங்கே இந்த பிரச்சாரத்தை முடிச்சோன்னே ஏன் உள்ளே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிவிட்டு, நீங்கள் ஹைவேஸில் போகிறப்ப நீங்கள் உள்ளே போய் ரெடி ஆகிக்கலாங்க, ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன கமெண்ட் போடுறீங்கனாலும் எனக்கு கவலை இல்லை. பட் நான் வந்து டிவிக்கு அகைன்ஸ்டும் இல்லை, பாசிட்டிவும் இல்லை சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம், அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.